அன்பானவர்களே, இந்த 2026 வருஷத்தினுடைய எலெக்ஷனுக்காக நம்மள அநேகர் பல விதமாக ஜெபம் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அந்த ரிசல்ட் நாம் எதிர்பார்த்த விதமாக இல்லாத போது ஒருவேளை மனசோர்வு வரலாம், என்ற ஒரு கேள்விக்குறி வரலாம். இன்னைக்கு வேதத்திலிருந்து 2 சத்திய வசனங்களை பார்க்க போகிறோம், 2 உதாரணங்களை பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது, இதை விசுவாசிக்கும் போது, இதை புரிந்து கொள்ளும்போது நம்முடைய மனநிலை வேறு லெவல், ஹோப் மேலே ஹோப், நம்பிக்கை மீது நம்பிக்கை, நம்முடைய முகத்தில் ஒரு ஸ்மைல், சந்தோஷம், ஒரு விசுவாச அறிக்கை வரும். நம்ம ஜெப வாழ்க்கை வேறுதமாக மாறும். ஆமென். முதல் வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கின்றது, அதை அவர் சித்தத்தின்படி அதை திருப்புகிறார். ராஜா, ஆட்சி செய்வோர், அவருடைய இருதயம் எங்க டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, அவர் கையில் இருக்குது. அது நீர்க்கால்கள் போல தமக்கு சித்தமானபடி, தமக்கு பிரியமானபடி, தம்முடைய பிளான் படி, அவர் திட்டத்தின்படி, தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம், இந்தியாவுக்கு ஒரு திட்டம், எனக்கு ஒரு திட்டம், என் குடும்பத்துக்கு ஒரு திட்டம், இந்த உலகத்துக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின்படி அதை திருப்புவார். நீர்க்காலை எப்படி திருப்ப முடியுமோ, தண்ணி எப்படி நீர்க்கால் வழியாக ஓடுமோ, லெஃப்ட் ரைட்டு சென்டரு ஃபார்வர்டு பேக்கு, அல்லேலூயா, கர்த்தருடைய கரத்தில் ராஜாவுடைய இருதயம், ஆட்சி செய்வோருடைய இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு எக்ஸாம்பிள், எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். வேதம் கோரேசை பற்றி சொல்கிறது. கோரேசுடைய ஆவியை கர்த்தர் ஏவி அருளினார். ஆவின்னு இந்த இடத்துல ஹார்ட்னு புரிஞ்சுக்கணும், அவருடைய டிசிஷன் மேக்கிங்கை புரிஞ்சுக்கணும். கோரேஸ் யாரு? ஒரு அந்நிய தேசத்துடைய ராஜா, கர்த்தருடைய பிள்ளை அல்ல. He is not a believer. அவன் யூத ஜனத்தை சார்ந்த ஒரு ராஜா அல்ல. அவன் பிறப்பதற்கு 150 வருஷங்கள் முன்பாகவே அவனை தயார் பண்ணிட்டாரு, அவனை பேர் சொல்லி அழைத்தாரு. அந்த தீர்மானத்தின்படி அந்த சின்ன கோரேஸ் பாபிலோன் தேசத்துடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே கர்த்தர் அவர் இருதயத்தை ஏவி அருளினார். கோரேஸுக்கு புரிஞ்சு, நான் இங்கே ராஜா உட்கார்ந்துருக்கிறது அங்க இருக்கார கர்த்தர், அவர் செய்தது. தற்செயலாக ராஜாவாகல, லக்குனால ராஜாவாகல, திறமையினால ராஜாவாகல, அவருடைய தீர்மானத்தின்படி. அவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆலயம் எருசலேமில் கட்டப்படணும்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் போடுறாரு. யூதங்கள்லாம் போங்க, பணத்தை பொருள் எடுத்துட்டு போங்க, எல்லா ஆர்டர்ஸ் கொடுக்குறேன், போய் ஆலயத்தை கட்டுங்க, பட்டணத்தை கட்டுங்க. ஹல்லேலூயா. கோரேசுடைய இருதயம் கர்த்தருடைய கையில், அவருடைய பிரியத்தின்படி அதை திருப்பினார். ஆமென். 2வது வசனம் சங்கீதம் 47:8, தேவன் ஜாதிகள் மீது அரசாளுகிறார். ஜாதிகள்னா நாடுகள், ஜாதிகள் மீது அரசாளுகிறார், ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிம்மாசனம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது, அவருடைய ரெல்மே ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் இருக்குது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை திருப்பணும்னா அங்கே பார்க்கலாம். முதல்ல ஒரு கதை வருது. என்ன கதை? அந்த தேசத்துடைய ராஜா அகஸ்து ராயன், சீசர் அகஸ்டஸ் ஒரு கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போகணும், குடிமதிப்பு எழுதப்படும். இது பார்த்தா ஒரு ராஜா கட்டளை மாதிரி தெரியுது. ஆனா ராஜாதி ராஜா முன்குறித்திட்டார், இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறக்கணும். ஆகவே மரியாளும் யோசேப்பும், யோசேப்பு தாவீது வம்சத்தை சேர்ந்ததுனால பெத்லகேமுக்கு போகிறாரு.
அங்க குழந்தை பிறக்குது. அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? தேவன் ஆளுகை செய்கிறார். காட் இஸ் இன் கண்ட்ரோல். நானும் நீங்களும் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, சோர்வு அடையாமல் ஜெபம் செய்யுங்க, தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு வசனம், அருமையான வசனம் பவுல் சொல்றாரு, நீங்க ராஜாக்களுக்காகவும் ஆட்சி செய்வோருக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அவங்க சரியாக ஆட்சி செய்யணும், தேவ சித்தம் நிறைவேறணும், ஜனங்களுக்கு சந்தோஷம், விடுதலை, சமாதானம், தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு பண்ணும்படி அவங்க கரெக்டான முறையில் ஆளுகை செய்யணும். விசுவாசிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.